வணக்கம் அண்ட் வெல்கம் டு தர்சிகிங். நருட்டோவில் பவர்ஃபுல்லான டாப் 10 சினோபிஸ் பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 10வது 2 சினோபிஸ் இருக்காங்க. முதலாவதாக வந்து கக்காசி ஹட்டாகே காணப்படுறாரு. கொப்பி நிஞ்சா கக்காசி ஹட்டாகே என்று சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். ஸோ இவர் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருப்பார். அதாவது நிஞ்சுச்சு, கெஞ்சுச்சு, தாய்ஜுச்சு இந்த 3 ஜுட்சுமே இவருக்கு நல்லா தெரியும். அதை தாண்டி இவருக்கு வந்து 1000 ஜுட்சுமே தெரியும் என்று சொல்லியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் இவர் தான் வந்து சிடோரியை கண்டுபிடிச்சி இருப்பார். கக்காசி கிட்ட இருக்க மெயினான ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தா இவருக்கு வந்து குறைஞ்ச அளவு சக்கர ரிசர்வ் தான் இருக்கும். ஸோ லேஸில் வந்து இவருடைய சக்கர ரிசர்வ் வந்து குறைஞ்சி போயிடும். இவரால் வந்து மங்கைக்கு சரிங்கன் கூட அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ மங்கைக்கு சரிங்கன் இவருடையது வந்து காமியூ தான். அதை விட இவரால் வந்து சுசானோவை அட்டென்ட் பண்ண முடியும். இவருடைய சுசானோ வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். பறக்கிற சுசானோ மட்டும் இல்லாமல் அதால் வந்து காமியூவை இன்டியூஸ் பண்ணி கூட ஃபைட் பண்ண முடியும். 10வதுல காணப்படுற இன்னொரு கேரக்டர் வந்து இட்டாச்சி உச்சிகா. ஸோ ரொம்பவே பவர்ஃபுல்லான கெத்தான ஒரு கேரக்டர் தான் இந்த உச்சிகா. ஸோ இட்டாச்சி கிட்ட இருக்கிற மெயினான வீக்னஸ் என்னென்னா அவருடைய டிசீஸ் கண்டிஷன் தான். ஸோ இதால் வந்து இவர்கிட்ட ரொம்பவே வந்து ஃபாஸ்ட்டாக வந்து சக்கரா வந்து ட்ரை ஆகி போய்விடும். இட்டாச்சி வந்து நெஞ்சுச்சு, கெஞ்சுச்சு, தாய்ஜுச்சு இந்த 3 ஜுட்சுமே இவருக்கு நல்லா தெரிஞ்சாலும் இவர் அதிக அளவில் யூஸ் பண்ணுறது வந்து கெஞ்சுச்சு தான். ஸோ கெஞ்சுச்சு மாஸ்டர் என்று கூட சொல்லலாம். இட்டாச்சி கிட்ட மங்கைக்கு சரிங்கன் இருந்தாலுமே வந்து இவரால் வந்து ஃபுல் ஃபார்மில் வந்து சுசானாவை அட்டென்ட் பண்ண முடியாது. பட் இவருடைய சுசானாவும் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல் ஃபார்ம் அட்டென்ட் பண்ணாட்டியும் கூட இவருடைய சுசானா வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். இசனாமியை யூஸ் பண்ண ஒரே ஒரு கேரக்டர் இவர் மட்டும்தான். அப்படியே 9வதுக்கு போனோம்னா ஜிராயா த கெலன் காணப்படுறாரு. ஸோ ஜிராயா வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான கேரக்டர். 3 லெஜெண்டரி சானிலையும் பவர்ஃபுல்லான கேரக்டர் இவர் தான். 2 முறை வந்து ஹொக்காகேவுடைய ஆஃபர் இவருக்கு கிடைச்சிருக்கும். பட் வந்து இவர் ஹொக்காகே ஆகியிருக்க மாட்டார். ஏன்னா ரிசர்ச் பர்பஸுக்காக. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து 2 ஹொக்காகே வந்து இவருடைய ஸ்டூடெண்டாக காணப்படுவார். கோட்லி கேரக்டரான பெயின், கோனன், மினாட்டோ, நருட்டோ இவங்க எல்லாமே இவருடைய ஸ்டூடெண்ட்ஸாக தான் காணப்படுவாங்க. ஜிராயா கிட்ட நிஞ்சுச்சு மற்றும் தாய் ஜுச்சு இந்த 2 ஜுட்சுமே வேறு லெவலில் கலக்கியிருப்பார். பட் கெஞ்சுச்சு இவருக்கு அவ்வளோக்கு பெருசாக வராது. ஆனால் இவரை யாராலையுமே வந்து கெஞ்சுச்சில் விழ வைக்க முடியாது, இட்டாச்சியில் கூட விழ வைக்க முடியாது என்றுதான் சிறப்பம்சமாக காணப்படுது. ஜிராயா வந்து ரொம்பவே ஃபன்னியான கேரக்டராக காட்டியிருப்பாங்க. பட் என்ன நடக்குது என்று எல்லாத்தையுமே ஒப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராகவும் இவர் இருப்பார். ஜிராயா வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான கேரக்டர். அதாவது இவரால் வந்து ஒரே டைமில் வந்து பல சமனிங் ஜுட்சுவை பண்ண முடியுமா இருக்கும். அப்படியே 8வதுக்கு பார்த்தோம்னா பெயின் என்கின்ற நாகட்டோ உசுமாக்கி தான் காணப்படுறாரு. உசுமாக்கி பிளட் இருக்கனால வந்து அதிக அளவில் சக்கர ரிசர்வ் இருக்கும். ரெனிகானை வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி இருப்பார். அதாவது ஓபிட்டோவை வந்து ரெனேகான் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே தடுமாறி இருப்பார். பட் பெயின் வந்து அசால்ட்டாகவே யூஸ் பண்ணியிருப்பார். 6 பாத் பெயினையுமே இவரால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் தூரத்துலேருந்து கூட இந்த பாத் பெயினையும் இவரால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இன்னும் சொல்ல போனால் இவர்கிட்ட எல்லா பாத் பெயினையும் ஒன்றாவே யூஸ் பண்ணவும் முடியும். அவ்வளோக்கு பவர்ஃபுல்லான கேரக்டர் தான் இந்த நாகட்டோ உசுமாக்கி. ஸோ நாகட்டோ உசுமாக்கி எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைனலாக ரீஅனிமேஷன் ஜுட்சு அந்த டைமில் வந்து நாகட்டோ வந்து காபுட்டோவினுடைய கண்ட்ரோலில் இருந்திருப்பார். அப்படி இருந்தும் அவரை சமாளிக்கிறதுக்காக நருட்டோ, கில்லர் பி, இட்டாச்சி இவங்க 3 பேருமே ஒரே டைமில் ஃபைட் பண்ணி இருப்பாங்க. இத்தனைக்கும் வந்து நாகட்டோ உசுமாக்கி வந்து ஃபுல் வில் பவரில் இல்லை. ஸோ இவருடைய ஃபுல் வில் பவரை வந்து நம்ம வந்து லீஃப் லேஜ்லேயே பார்த்துருப்போம். லீஃப் லேஜை தரமட்டமாக்கி கக்காசியை அடித்து போட்டு சுனாடேவை அடித்து அதுக்கப்புறம் வந்து நருட்டோ அதுலேயும் வந்து சேச்மூட் நருட்டோட ஃபைட் பண்ணி அப்புறம் வந்து 8 டெயில் வரைக்குமே குராமாவை சமாளித்து அதுக்கு அப்புறம் வந்து ரெனே ரீபர்த் போட்டு இருப்பார். ஸோ இவ்வளோ பவர்ஃபுல்லான கேரக்டர் தான் பெயின். அடுத்த 7வதுல மினாட்டோ நமிகாசி காணப்படுறாரு. நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு கேரக்டராகவும் காணப்படுவார். வந்தாலே மாசு தான் என்கின்ற கேரக்டர் தான் இவர். ஐக்யூ, பெட்டில் ஐக்யூ எல்லாமே இவர்கிட்ட ரொம்ப அதிக அளவில் காணப்படும். அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட பல ஜுட்சு தெரிஞ்சாலும் இந்த சீரீஸில் வந்து இவர் அதிகமாக யூஸ் பண்ண ஜுட்சு வந்து எஃப்டிஜி தான். ஸோ எஃப்டிஜி இவர்கிட்ட இருக்கிறனால வந்து ஃபாஸ்டஸ்டான சுனோபி அப்படின்றவும் இவரை சொல்லுவாங்க. பட் இது டெலிபோர்டேஷனுக்குலாம் வரும். எப்படி ஃபாஸ்டஸ்ட்டாக வரும்ன்ட்டு எனக்கு தெரியலை. பட் இவர் ரொம்பவே ஃபாஸ்ட். எந்தளவுக்கு ஃபாஸ்ட்னு சொன்னால் மைட் காய் வந்து 8 இன்னகேட்டை அட்டென்ட் பண்ணி கூட அந்த ஃபாஸ்ட்டை விட வந்து மினாட்டோவினுடைய ஃபாஸ்ட் ரொம்ப அதிக அளவில் இருக்கும். 4th சினோபி ஓரில் வந்து இவர்கிட்ட காஃப் கிராமா பவர் இருந்திருக்கும். அப்படி இருந்துமே வந்து மினாட்டோவினுடைய பவரை குறைக்கிறதுக்காக வந்து அவர் 2 கையுமே இல்லாமல் ஆக்கியிருப்பாங்க. ஒருவேளை 2 கை இருக்கிற மினாட்டோ இருந்திருந்தால் மினாட்டாவே சோலாவாக இந்த வார ஒருவேளை ஸ்டாப் பண்ணியிருப்பாரோ என்னவோ தெரியல. அப்படியே 6வதுக்கு வந்தோம்னா மைட் காய். ஸோ மைட் காயை பார்க்குற நேரம் வந்து புரூசி சொன்ன ஒரு கோட்டை தான் எனக்கு வந்து ஞாபகம் வருது.
உனக்கு 1000 ஜுட்ஸு தெரிஞ்சிருக்கோன்ற அவசியம் இல்லை, ஒரு ஜுட்ஸுவை வந்து 1000 தடவை தெரிஞ்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ நான் இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி தான் சொன்னேன். அதாவது கக்காசி கிட்ட 1000 ஜுட்ஸு தெரிஞ்சிருக்கும், ஆனால் மைக்கா கிட்ட ஒரே ஒரு ஜுட்ஸு தான் தெரியும், தாய் ஜுட்ஸு தான். ஸோ தாய் ஜுட்ஸில் வந்து மாஸ்டரே பண்ணி இருப்பார் என்று கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட நெஞ்சுச்சு கெஞ்சுச்சு இது ரெண்டையுமே இவரால் யூஸ் பண்ண முடியாது. தாய் ஜுட்ஸுவில் ரொம்ப அல்டிமேட்டான 8 இன்னர் கேட் வரைக்குமே ஓப்பன் பண்ணி இருப்பார். ஒருவேளை மாதரா வந்து ஜூபிடாரா ஃபார்மில் இல்லாமல் இருந்திருந்தால் மைட்காயை வந்து அந்த ஓரை வந்து முடிச்சு இருப்பார். ஸோ மாதராவை வந்து இவரை வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான சினோபி என்று அப்ரிஷியேட் பண்ணி இருப்பார். அப்படியே 5ஆவதுக்கு போனோம்னா ஓபிட்டோ உச்சிகா. ஸோ இதில் எடுத்திருக்க ஓபிட்டோ உச்சிகா வந்து 10 டைல்ஸ் அட்டன் பண்ண ஓபிட்டோ உச்சிகா தான். சாதாரண ஓபிட்டோ உச்சிகா வந்து இந்த 5ஆவதுக்குள்ளே வர மாட்டார். 10 டைல் அட்டன் பண்ண ஓபிட்டோ உச்சிகா ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருந்திருப்பார். உச்சிகா பிளட் இவர்கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹாசிராமா செல்ஸ் இருக்கனால வந்து இவர்கிட்ட அல்டிமேட் சக்கரா இருக்கும். ஸோ இவருக்கு வந்து நிஞ்சுச்சு கெஞ்சுச்சு தாய் ஜுட்சு இந்த 3 ஜுட்சுமே இவருக்கு தெரிஞ்சு இருந்தாலும் இவர் அதிகமாக யூஸ் பண்ணுறது காமியோவை. ஸோ காமியோ வந்து கக்காசி கிட்ட இருந்தாலும் கக்காசியோட காமியோக்கும் ஓபிட்டோட காமியோக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும். ஓபிட்டோ வந்து ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி இருப்பார். இவர் 10 டைல் ஃபார்மை அட்டன் பண்ணி அதில் வந்து ட்ரூத் சீக்கிங் ஆப்ஸை கூட எடுத்திருப்பார். அப்படி இருந்தும் பல பேரை கதற விட்டு இருப்பார் என்று கூட சொல்லலாம். அப்படியே 4ஆவதுக்கு போனோம்னா ஹாசிராமா செஞ்சு காணப்படுறாரு. ஸோ இந்த லிஸ்ட்டை வந்து யாருடைய பவருமே இல்லாமல் அவங்களுடைய ஓன் பவரை மட்டுமே இந்த லிஸ்ட்டை நான் எடுத்திருந்தால் ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் வந்து ஹாசிராமா செஞ்சு தான் காணப்பட போகிறாரு. ஹாசிராமா செஞ்சு வந்து கோட் ஆஃப் சினோபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான கேரக்டர். அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான சக்கர ரிசர்வ் கிட்ட இருக்கும். இன்னும் சொல்ல போனால் இவருடைய செல்ஸையே நிறைய பேர் கடன் வாங்கி தான் அவங்க பவர்ஃபுல்லாக ஆகியிருப்பாங்க. ஓபிட்டா இருந்தாலும் சரி, மாதராவாக இருந்தாலும் சரி, இப்படி பல கேரக்டர்ஸ் வந்து ஹாசிராமினுடைய செல்ஸை வாங்கித்தான் பவர்ஃபுல்லாக இருந்திருப்பாங்க. ஹாசிராமா செஞ்சு பிளட் என்றனாலே வந்து இவர்கிட்ட எக்கச்சக்கமான சக்கர ரிசர்வ் இருக்கும். இவர் எவ்வளவு பவர்ஃபுல் அப்படின்னு பார்த்தோம்னா மாதராவை வந்து 3 தடவை டிஃபீட் பண்ணி இருப்பார். மாதரா வந்து சுசானா ஃபார்ம் அட்டென்ட் பண்ணி கூட ஹாசிராமா தோக்கடிக்கவே முடிஞ்சு இருக்காது. அது மட்டும் இல்லாமல் 9 டைல்ஸ், அதாவது நம்ம நருட்டோ சீரீஸில் பார்க்குற முக்காவாசி டைம் வந்து காஃப் குராமா தான் காட்டியிருப்பாங்க. பட் இங்கே வந்து ஃபுல் குராமா 9 டைல்ஸ் ப்ளஸ் மாதரா. அது மட்டும் இல்லாமல் 9 டைல்ஸுக்கு வந்து சுசானா போட்டிருப்பாங்க. அப்படி இருந்தும் கூட வந்து ஹாசிராமா தோக்கடிச்சிருக்க முடியாது. ஹாசிராமா அசால்ட்டாகவே டிஃபீட் பண்ணி இருப்பார். ஹாசிராமா வந்து சேச் மோட்டுக்கு போனாருன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லாக போயிடுவார். 1000 ஹேண்ட் புத்தா போட்டேருண்டா ரொம்பவே பவர்ஃபுல்லாக மாறிடுவார். ஸோ இவ்வளோ பவர்ஃபுல்லாக ஹாசிராமா செஞ்சு இருக்கிறனாலே என்னோ தெரியல. 4th கிரேட் நிஞ்சா ஓரில் வந்து இவருக்கு வந்து ஃபுல் பவர் கொடுத்துருக்க மாட்டாங்க. இவர் வந்து 30% பவரோடு தான் இவர் வந்து ரீஅனிமேட் ஆகிருப்பார். அப்படியே 3ஆவதுக்கு போனோம்னா சாஸ்கே உச்சிகா. ஸோ சாஸ்கே உச்சிகாவில் வந்து நான் எடுத்திருக்க ஃபார்ம் என்னென்னா ஃபைனல் ஃபைட்லேருந்து சாஸ்கே உச்சிகா தான். ஸோ ஃபைனல் ஃபைட் சாஸ்கே உச்சிகா கிட்ட மங்கிக்கு சரிங்கன் இருக்கும், ரெனிகான் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் 8 டெயில் பீஸ்ட் ப்ளஸ் காஃப் குராமாவினுடைய பவர் இது எல்லாமே வந்து இவர்கிட்ட இருக்கும். ஸோ இவ்வளவு பவர்ஃபுல்லாக இருப்பார். இவரோட வந்து சுசானா வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். இவர்கிட்ட வந்து இந்திராவினுடைய அரோ வந்து இவருடைய சுசானாவில் இருக்கும். ஸோ இதால் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து இவர் யூஸ் பண்ணி இருப்பார். அது மட்டும் இல்லாமல் ரெனிகானை வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ இதை நம்ம பொருட்டோவில் வந்து நம்ம அதிக டைம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சாஸ்கே கிட்ட நெஞ்சுச்சு கெஞ்சுச்சு தாய் ஜுட்சு இந்த 3 ஜுட்சுமே இவரால் யூஸ் பண்ண முடியும். 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அனிமல்ஸை வந்து இவரால் சமன் பண்ண முடியும். சாஸ்கே வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கிறனாலே வந்து பொருட்டோவில் வந்து இவருடைய ஒரு கண்ணையும் ஒரு கையையும் எடுத்துட்டாங்க. ஸோ இதாலே வந்து இவருடைய பவரை குறைச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். 2ஆவதுல வந்து மாதரா உச்சிகா காணப்படுறாரு. ஸோ இதில் வந்து மாதராவினுடைய பிரைம் மாதரா, அதாவது மாதரா உயிரோடு இருக்கிற மாதராவை நான் எடுக்கலை. அப்படி எடுத்திருந்தால் இவருக்கு டாப் 3ல் கூட இவருக்கு பொசிஷன் கிடைச்சி இருக்காது. ஸோ இதில் நான் எடுத்திருக்கிறது வந்து ரீஅனிமேஷன் பண்ண மாதரா இருக்கார். ஸோ ரீஅனிமேஷன் பண்ண மாதராட்ட வந்து அல்டிமேட் சக்கரா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 10 டைல்ஸ் இவர்கிட்ட அப்சர்வ் பண்ணியிருப்பார். ட்ரூத் சீக்கிங் ஆப்ஸ் இவர்கிட்ட இருக்கும். காசிராமா செல்ஸ் இருக்கும். இதை தாண்டி வந்து எவ்வளோ டேமேஜ் ஆனாலும் ரீஅனிமேஷன் ஆகக்கூடிய பாடி இருக்கும். ஸோ இதால் தான் இவர் இந்த 2ஆவது பொசிஷனில் இருக்கார். பட் பிரைம் மாதராவுக்கிட்ட இது எதுவுமே இல்லை. பட் ரீஅனிமேஷன் ஆன மாதரா வந்து நருட்டோ சாஸ்கே இவங்க 2 பேருமே ஒரே டைமில் சமாளிச்சிருப்பார். அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டராக மாற்றி இருப்பாங்க. ஸோ மாதரா வந்து சுசானாவை அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ இந்த சுசானா வந்து இவருக்கு ரொம்பவே பெரிய சுசானாவாக இருக்கும். மங்கைக்கு சரிங்கன் இவர்கிட்ட இருந்தாலும் இவருடைய மங்கைக்கு சரிங்கனுடைய பவர் என்னென்னு இது வரைக்கும் கிளியராக சொல்லலை. அப்படியே நம்பர் 1 பொசிஷனுக்கு போனோம்னா நம்பர் 1 பொசிஷனில் வேறு யார், நருட்டோ உசுமாக்கி தான் காணப்படுறாரு. ஸோ இதில் நான் எடுத்திருக்க நருட்டோ உசுமாக்கியினுடைய வேர்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா பாரியன் மோட்.
ஃபைனல் ஃபைட்டில் காணப்பட்ட நருட்டோ உசுமாகி இந்த 2 ஃபார்ம் தான் நருட்டோவினுடைய அல்டிமேட் ஃபார்ம்னு கூட சொல்லலாம். ஸோ ஃபைனல் ஃபைட் நருட்டோ கிட்ட பார்த்தோம்னா அவர்கிட்ட வந்து ட்ரூத் சீக்கிங் ஆப்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து உசுமாகி பிளட் அப்படின்றனால வந்து இவர்கிட்ட வந்து எக்கச்சக்கமான சாக்ரா ரிசர்வ்ஸ் இருக்கும். பாரியன் மூட்டை வந்து நருட்டோ அட்டென்ட் பண்ணும்போது வந்து குராமா சொல்லியிருப்பா யாருடைய சக்கரா வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து முடியுதோ அவங்க செத்து போயிடுவாங்கன்னு சொல்லி. அப்படி பார்க்குற நேரம் வந்து அந்த குராமாவினுடைய சக்கரா தான் முடிஞ்சிருக்கும். நருட்டோவினுடைய சக்கரா வந்து இன்னுமே ரிசர்வில் இருக்கும். ஸோ 9 days சக்கராவோட வந்து நருட்டோவினுடைய சக்கரா வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதைத்தான் நம்ம வந்து சாஸ்கே கூட நடந்த ஃபைட்லையுமே நாங்கள் பார்த்து இருப்போம். அது மட்டும் இல்லாமல் ஃபைனல் ஃபைட் அப்போ வந்து நருட்டோ கிட்ட இருந்த காஃப் குராமாவும் சாஸ்கே கிட்ட இருந்த காஃப் குராமாவையும் கழிச்சு பார்த்தா நருட்டோ வந்து 8 டெயில் பீஸினுடைய சக்கரா ப்ளஸ் சாஸ்கேவனுடைய சக்கரா இது ரெண்டையுமே வந்து சமாளித்து இருப்பார். நருட்டோ வந்து ட்ரூத் சீக்கிங் ஆப்ஸ் வந்து இவர்கிட்ட இருந்தாலும் ஃபைனல் ஃபைட்டில் வந்து அவர் அவ்வளோ பெருசாக எஃபெக்டிவாக ஜூஸ் பண்ணல. அதே மாதிரி புருட்டோ சீரீஸில் வந்து எங்கேயுமே வந்து இவருடைய ட்ரூத் சீக்கிங் ஆப்ஸையும் காட்டல. ஸோ உங்களுக்கு இதில் வந்து எந்த கேரக்டர் பிடிச்ச கேரக்டரோ அவங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.